நம்மேல் பிரியமா இருந்தா, எப்ப ஆண்டவர் என் மேல பிரியமா இருப்பார் தெரியுமா? எல்லாரும் மாதிரி வாழ்ந்தா இல்ல, ஆண்டவர் விரும்புற மாதிரி வாழ்ந்துட்டா ஆண்டவர் என் மேல பிரியமா இருப்பார். உங்களை என்னை ஆண்டவர் நீங்களும் நானும் தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம். நாம் மற்றவர்களை போல வாழ முடியாது. இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலக மக்கள் மாதிரி நம்ம வாழ முடியாது. நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தாதான் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பார். வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இந்த என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்துடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு வாக்கு கொடுத்தார். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போகிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பிரயாணப்பட்டு போகும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் மோசே கிட்ட சொல்றாரு, எப்பா, நான் உனக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை போய் சுற்றி பார்ப்பதற்கு எல்லா கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆளை அனுப்பு அப்படிங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரமா இருந்தாங்க. 12 கோத்திரத்திலையும் ஒவ்வொரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்க என்ன செய்றாங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுகந்தரித்து சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி மோசே அனுப்புகிறார். சுற்றி பார்க்க போன 12 பேர்ல 10 பேர் மோசே கிட்ட எப்படிப்பட்ட செய்தியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. ஆனா 2 பேர் மட்டும் மோசே கிட்ட நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. அந்த 2 பேர் யாருன்னா யோசுவாவும் காலேபும். அந்த யோசுவாவும் காலேபும் மோசே கிட்ட ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துட்டு அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்கிறார்கள். இப்பொழுது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம்னு அர்த்தம். எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம். இப்போ நம்ம ஒரு வனாந்தரத்தின் பாதை வழியாக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்? கானான் தேசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அது கானான் தேசம் எது? பரலோகம். எகிப்துனா உலகம், கானான் தேசம்னா பரலோகம். அந்த கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போகிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்ப்பார். சத்தமறையிலேயே சொல்லுங்களேன். அவங்க கூட போன 10 பேர், அவங்க கூட போன 12 பேர் போனதில்லை, 10 பேர் மட்டும்தான் நல்ல செய்தியை, 2 பேர் மட்டும்தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. மிச்ச 10 பேரும் நல்ல செய்தியை கொண்டு வரல. ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க சுகந்தரிப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்க, நீங்க வசிக்கிற இடத்துல உள்ளவங்க, அதெல்லாம் உனக்கு நிறைவேறாது, உனக்கு எங்க நடக்க போகுது, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி எத்தனை பேர் உங்களுக்கு துர்ச்செய்தியை பரப்பினாலும் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா நல்லியா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இங்க பாருங்களேன், அவங்க சுற்றி பார்க்க போனவங்க எப்படிப்பட்ட செய்தியை கொண்டு வராங்க. 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவுமாயிருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும்
எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் குடியிருக்கிறார்கள் என்றார். பாருங்க, அங்க போனவங்க அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைமையை சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைமையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அங்க இருக்கிறவங்கலாம் பெரிய பெரிய ஆட்கள், அங்க இருக்கிறவங்கலாம் மிகப்பெரிய பலவானு, அதனால அங்க போய் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுத்தி பார்க்க அனுப்ப போன 10 பேர் சொன்ன ரிசல்ட்டும் முடியாது. ஆனா காலேபு என்ன சொல்றாரு பாருங்க, 30வது வசனம். அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமைக்கி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருந்தாருன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நம்ம எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா, ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருந்தாருன்னா, எப்பவுமே துர்ச்செய்தியை கிளப்புறதுக்கு தான் ஆள் நிறைய இருக்கும். துர்ச்செய்தியை கிளப்ப 12 பேரை அனுப்புனாரு மோசே. 12 பேர்ல 10 பேர் எதை தான் கிளப்புனாங்க? துர்ச்செய்தி. நல்ல செய்தி சொன்னது யாரு? 2 பேர் தான். நல்ல செய்தி சொன்னது 2 பேர் தான். துர்ச்செய்தியை தான் 10 பேர் என்ன செஞ்சாங்க? கிளப்புனாங்க. இதில் ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க அந்த துர்ச்செய்தியை எப்படிலாம் கிளப்புறாங்க பாருங்க. நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். 30ஆம் வசனத்தை வாசிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் எதிர்க்க, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். பாருங்க, அவன்கிட்ட சொல்றேன், ஏன் உன்னாலெல்லாம் போய் அவங்ககிட்ட சண்டை போட? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்லி, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன்னு நம்பிக்கையோட தான் எகிப்திலிருந்து புறப்பட்டு என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. இவங்க 10 பேரும் ஆண்டவர் இவங்களுக்காக செங்கடலை பிளந்ததை பார்த்தாங்க. இவங்க 10 பேரும் இவங்களுக்காக ஆண்டவர் பார்வோனையும் அவன் சேனையும் கடல்ல மூழ்கடிச்சதை என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்துட்டும் இவங்க எப்படிப்பட்டது தான் சொல்லுதாங்க அப்படின்னா, அவிசுவாசமான வார்த்தையை தான் என்ன செய்யறாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா உங்க வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தையே வராது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா அவிசுவாசமான வார்த்தை வாயில் நினைச்சியாது வராது. நம்ம காட்டிலும் அவன் எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம காட்டிலும் அவன் எவ்வளவு பெரிய உயரமான இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்ற காலேபு சொல்றாரு, நம்ம போய் அதை எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். இன்னும் பாருங்களேன், அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க. 33ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய கண்டோம், நாங்கள் எங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். சிலர் பாருங்களேன், அவங்க அந்த துர்ச்செய்தியை அவங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் கிடையாது, சுற்றி சுற்றி அந்த துர்ச்செய்தி அப்படியே ஒவ்வொருத்தட்டியாக பரப்பிக்கிட்டே இருக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் மோசே கூட இருந்த ஜனங்கள் அப்படி தான் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க, துர்ச்செய்தியை பரப்புறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு விசுவாசி குடும்பத்திலையோ, இல்லை ஒரு ஊழியக்காரங்க வீட்டிலையோ, இல்லை ஒரு சபையிலையோ ஒரு நல்ல செய்தி நடந்திருந்தா அதுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதை 4 பேர்கிட்ட சொல்லி நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். ஆனால் அதை விட ஒரு தீமையான சம்பவம் நடந்ததை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதை தயவு செய்து ஒருத்தட்டையும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஒருத்தட்டையும் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாத ஒரு விஷயத்தை நம்ம இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணவே. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் துர்ச்செய்தியை பரப்புறது. இங்கே பாருங்களேன், இவங்களை அவர் மோசே என்ன சொன்னார்? 12 பேரை அனுப்பி அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா. ஆண்டவர் சொன்னார்ல, உனக்கு அந்த தேசத்தை நான் என்ன செய்வேன்? தருவேன்னு சொன்னார். நீங்கள் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னால் பார்த்துட்டு அமைதியாக மோசைட்ட வந்து சொல்லலாம், அங்கே இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது, ஆமாம் அப்படின்னு மோசைட்ட வந்து என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனால் பாருங்களேன், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள ஒவ்வொரு விசுவாசி வீடு வீடாக போய் துர்ச்செய்தி என்ன செய்யறது? பரப்புறது.
இப்படி நிறைய பேர் அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு பாருங்களேன். அவங்க எப்படி பேசுறாங்களாம், இவங்க துர்ச்செய்தியை கேட்ட உடனே 2ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. எத்தனை வருஷம்? அங்கே அவன் சாப்பாடே கொடுக்கல. அங்கே செங்கல் அறுத்து வைக்கோல் அறுத்தா தான் அவனுக்கு டெய்லி சாப்பாடு. இங்கே 40, இங்கே ஆண்டவர் வனாந்தரத்தில் தூதர்கள் சாப்பிட்ற மண்ணா கொடுக்காரு, காடை கேட்டால் காடை கொடுக்காரு, குடிக்க தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்காரு. அவங்க ட்ரெஸ்ஸு கூட பழமையாகலையாம், அவங்க காலு கூட என்ன செய்யலை. இவ்வளோ அதிசயமாக ஆண்டவர் நடத்திட்டு வரும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தர மாட்டாரா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் செத்து போனால் நல்லா இருக்குமே. இன்னைக்கு நிறைய விசுவாசி அப்படிதான். ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்த உடனேயும், ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனேயும் ரட்சிக்கப்படாதவங்க கூட நல்லா தான் இருக்கான், ஆண்டவரை தேடாதவங்க கூட நல்லா தான் இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரை தேடாதவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்து அதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் 1000 பிரச்சனை வந்தாலும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுவார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. என்னைக்கு எனக்கு பாடே இல்லை, பிரச்சனையே இல்லை, உபத்திரமே இல்லை, நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எதில் இருக்கீங்கன்னு அர்த்தம்? ஆமாம், எப்போவுமே உபத்திரமும் பாடு பிரச்சனையோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருடைய கண்காணிப்புலே இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதனால ஆண்டவர் எனக்கு ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் அப்படிதான் யோசிப்பேன். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு என்ன செய்றாரு, கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நம்ம அதைத்தான் பார்க்கணும். பாருங்களேன், இவங்க எகிப்துக்கு போனா நல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்க. நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று. பாருங்க, சில பேர் இப்படி, இது எப்படி தெரியுமா, கொஞ்சம் வாக்குத்தத்தம் நிறைவேற லேட் ஆயிருச்சு, கொஞ்சம் அற்புதம் நடக்க தாமதம் ஆகி போச்சுன்னா ஜோசிக்காரனை பார்க்க போயிடுறது, இல்லைன்னா ஜாதகக்காரனை பார்க்க போயிடுறது. நிறைய கிறிஸ்தவங்க யாருக்கு தெரியாமல் பார்ப்போம், இங்கேயும் கேட்டு தான் பார்ப்போமே, இங்கேயும் கேட்டு தான். அவங்க பாருங்க, ஆண்டவர் மோசையை அழைத்து, முச்செடியில் மோசையை அழைத்து கூட்டிட்டு வந்து, அவன் பேச தெரியாதுன்னா 10 வாதையினால எகிப்தில் இருக்கிற அத்தனை பேரை விடுதலை ஆக்கி அவர் என்ன செஞ்சாரு, கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இவங்க எப்போ போறாங்க, ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்து, ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் மறந்துட்டு நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம் என்று அவர்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கலப்பையில் கை வைத்துட்டா வேற பின்னாடி திரும்பி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னா, யோசுவாவும் காலேபும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நிறைய தரிசனம் கொடுத்தாரு. இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதம் செய்வார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வருஷம் ஆரம்பத்திலேயே நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், வாக்குத்தத்தம் நிறைவேறுமான்னு சொல்லி ஒரு சோதனை, ஒரு சோர்வோட இந்த ஆராதனையில் உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் உங்கள் மேல் பிரியமா இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அதை தான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் யார் மேலே பிரியமாக இருப்பார்? ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் யார் மேல் பிரியமாக இருப்பார்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். லேவியராகமம் 20:24. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுகந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், உங்களை மற்ற ஜனங்களில் விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் யார் மேல் பிரியமாயிருப்பார்?
கர்த்தர் பிரியமாயிருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தருவார். அப்ப அவர் யார் மேல பிரியமா இருப்பார்னா, மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் யாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம யாரு சொல்லுங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலக மக்கள் வாழ்ற மாதிரி நம்மளால வாழவே முடியாது. இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். ஆனா இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம எப்படி தான் வாழணும்னா, நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம செலக்டட் பர்சன். நீங்களும் நானும் யாருன்னா செலக்டட் பர்சன். இன்னும் வாசிங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7:6. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, உங்களை பரிசுத்த ஜனமாய், உங்களை சொந்தம் என்று தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்ப நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்ன செய்யணும். இந்த உலக மக்களோடு தான் வாழுவோம், உலக மக்களோடு தான் இருப்போம். ஆனா உலகம் நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம எப்படி வாழணும்னா, தேவனுக்கென்று பரிசுத்தமுள்ள ஒரு ஜனமாய், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் வாழணும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, முத ஒரு 10 ரேங்க்குள்ளே எடுக்கிற பிள்ளைங்களை மட்டும் டீச்சர் தனியாக பிரிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்களை மட்டும் டீச்சர் தனியாக பிரிச்சிருவாங்க. அவங்கள தனியாக உட்கார வச்சு, அவங்கள நல்லா படிக்க வச்சு, அவங்களுக்கு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? பிரயாசப்படுவாங்க. அப்படி தானே? அந்த பிள்ளைங்க போய் 4 பாடம் ஃபெயிலான பையன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா டீச்சர் ஏற்றுக்கிடுவாங்களா? ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன்? இந்த பையனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, இந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த பையனோட எதிர்காலம் ஆசீர்வாதமா என்ன செய்யணும்? மாறணும். அப்ப அவன் அந்த ஸ்கூல்லே இருந்தாலும் அவன் தனியா அவன் அந்த டீச்சர் என்ன செஞ்சிருப்பாங்க? பிரிச்சு வச்சிருப்பாங்க. அவனை தனியா கேர் பண்ணுவாங்க. அவன் அந்த டீச்சர் சொல்ற பாடத்தெல்லாம் படிச்சுட்டு டீச்சர் சொல்றதெல்லாம் அவன் செஞ்சான்னா, அவங்க பார்ப்பாங்க இந்த கடைசி டைம்லலாம், இந்த பிப்ரவரி மாதம் ஆயிடுச்சுன்னா, எதுலலாம் அவன் 90 மார்க் எடுத்திருக்கானோ அந்த 90 மார்க் எடுத்ததை எப்படியாவது அவன் 100 மார்க் எடுக்க வைக்க அவங்க என்ன செய்வாங்க? பிரயாசப்படுவாங்க. அப்படி தானே? நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான். 90 மார்க் எடுத்துட்டு இருந்த பையனெல்லாம் 100 மார்க் எப்படியாவது என்ன செய்யணும்? எடுக்க வச்சிடணும் அப்படின்னு உண்மையாக இருக்கிற டீச்சர் என்ன செய்வாங்க? பிரயாசப்படுவாங்க. சில டீச்சர் பாவம், அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க? பாவம். ஆனால் உண்மையாக இருக்க டீச்சர் அவங்க என்ன செய்வாங்க? அந்த பையனை ரொம்ப பிரயாசப்படுவாங்க, ரொம்ப கேர் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருந்து உங்களை எப்படி வச்சிருக்காருன்னா, மற்றவங்கிட்ட பிரித்தெடுத்திருக்கிறார். எதுக்கு பிரித்தெடுத்திருக்கிறாரு? உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அது என்னது? பரலோகம். அந்த பரலோகம் என்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உங்களை ஆண்டவர் கூட்டிகிட்டு போகணுன்னா, நீங்கள் எப்படி ஒட்ட வாழ்க்கை வாழணும்னா, ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃபெயிலாக போன பையன் ஸ்கூலுக்கு வரும்போது சயின்ஸ் புக்கை கொண்டு வர சொன்னால் மேக்ஸ் புக்கை கொண்டு வருவான். அதே மாதிரி 1ஆம் ரேங்க் எடுக்கிற பையன் கொண்டு வந்தானா டீச்சர் என்ன சொல்லுவாங்க? அவன் ஆல்ரெடி எங்கே போகிற கேஸு, மறு வருஷமும் அதே ஸ்கூலில் உட்காந்துருக்கக்கூடிய கேஸு. ஆனால் இவன் அடுத்த லெவலுக்கு என்ன செய்யணும்? போகணும். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் உங்களை ஏன் வேறு பிரிச்சிருக்காருன்னா, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், நீங்கள் பரிசுத்த சந்ததி, நீங்கள் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறவங்க, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடியவங்க. நீங்கள் உலக மக்கள் செய்கிற மாதிரி வாழ்கிற மாதிரி நடக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம். நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனமாய் பரிசுத்தமுள்ள சந்ததியாய் நாம் வாழ்ந்தோம்னா கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்களேன், இன்னும் ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் எப்படி வாசமா இருப்பாங்களா? தனியே வாசமா இருப்பார்கள். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல்
உலகத்துக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா உலக மக்கள் செய்யற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், அவங்க பரிசுத்த சந்ததின்னு சொல்லி அப்படி நீங்க வாழ ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை கூட்டிட்டு போய் சேர்ப்பார். சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தா, எப்ப ஆண்டவர் என் மேல பிரியமா இருப்பார் தெரியுமா? எல்லாரும் மாதிரி வாழ்ந்தா இல்ல, ஆண்டவர் விரும்புற மாதிரி வாழ்ந்துட்டா ஆண்டவர் என் மேல பிரியமா இருப்பார். ஆண்டவர் என் மேல பிரியமா இருப்பார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட நிறைய பேரை பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு கொண்டு போயிட்டாங்க. எத்தனையோ பேர் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு கொண்டு போனாலும் ஒரே ஒரு மனிதனால பாபிலோன் தேசம் முழுவதும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அது யாருன்னா தானியேல். அந்த தானியேல் மூலியமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு அந்த ராஜாவே தானியேலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் சொல்லி சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? தானியேல் அந்த பாபிலோன் தேசத்துல இருந்தாலும் அவர் எப்படி வாழ்ந்தார்னா, ஆண்டவர் விரும்புகிற மாதிரி ஒரு பரிசுத்தம் உள்ள, ஆண்டவர் விரும்புகிற மாதிரி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தானியேல் தன் ராஜா புண்ணும் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறோம், சர்ச்சைக்கு வரோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏதோ உலக மனுஷங்க மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் சர்ச்சைக்கு போகிறோம், அவங்க வெள்ளிக்கிழமை போகிறாங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு இஷ்டப்படி வாழலாம். அப்படி இல்லை. உங்களை ஆண்டவர் பரிசுத்த ஜனமாய், நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை இந்த உலக மனுஷனோட வாழ்க்கை இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமா என்ன செய்ய மாட்டாரு? இருக்க மாட்டார். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்க மாட்டார். ஒரு தடவை உண்மையா நடந்த சம்பவம். ஒரு ஊழியக்காரர், மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னாடி பேங்க்ல வேலை பார்த்தாராம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பேங்க்ல வேலை பார்த்துருக்காரு. பேங்க்ல ஒரு பெரிய ஆஃபீஸர். வேலை பார்த்த உடனேயும் என்ன நடந்துச்சுன்னா, எல்லா கிளை பிரான்ச்சில் இருந்து பிரான்ச்சில் உள்ள பேங்க்லலாம் இருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த காரியத்தை எப்படி பண்ணணும் சார் அப்படின்னு அவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. அவர் மெயின் பிரான்ச்சில் மேனேஜராக இருக்கிறார். மற்ற பிரான்ச்சில் இருக்கிற நிறைய மேனேஜர் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவரை பார்க்குறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். பிரான்ச்சில் இருந்து ஒரு மேனேஜர் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் பேங்க்கில் இந்த ஒரு காரியத்தை எப்படி சார் பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்டிருக்கிறார். அவர் ஃபோனில் அவருக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ஐடியா கொடுத்துருக்கிறார். இதை இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்கள், ஐடியா கொடுத்துருக்கிறார். சரின்னு ஃபோனை வச்சுட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு, திரும்பவும் ஃபோன் பண்ணார். சார் நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு அது புரியலை, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னார். திரும்பவும் இவர் சொன்னார். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. 3ஆவது ஃபோன் பண்ணார். பிரதர், இந்த ஆள் எனக்கு இன்னும் ஒரு டவுட்டாக இருக்குது, இன்னும் எனக்கு நீங்கள் அந்த ஃபார்ம் எனக்கு சரியாக புரியலை. 3ஆவது டைம் சொன்னார். 4ஆவது தடவையும் ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் சொன்னது எனக்கு புரியலை அப்படின்னாரா. உடனே இவர் என்ன சொன்னார், ஏய் உன்னெல்லாம் எவன் வேலைக்கு வச்சா, நீ படிச்சியா படிக்கலையா அப்படின்னு இவர் என்ன செஞ்சார், கோமா சொல்லிட்டு ஃபோனை என்ன செஞ்சிட்டாரு, கட் பண்ணிட்டார். ஒரு 2 நாள் ஆச்சு. 2 நாள் கழித்து அவர் இவரை பார்க்க வந்தார். அந்த பிரான்ச்சில் இருந்த மேனேஜர் மெயினில் இருக்கிற மேனேஜரை பார்க்க வந்தார். பிரான்ச் மேனேஜரில் வேலை பார்த்தவர் ஆண்டவரை அறியாத மனுஷன். மெயின் பிரான்ச்சில் இருக்கிறவர் யார்? ஆண்டவரை அறிஞ்ச மனுஷன், சர்ச்சைக்கு போகிறவர், ஊழியம் செய்கிறவர். அவர் சொன்னாராம், பிரதர் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு. ஏன்னா நீங்க யாரு? ஊழியம் செய்யற மனுஷன். நீங்க யாரு? ஆண்டவர் ஆராதிக்கிற மனுஷன். நீங்க யாரு? கர்த்தருடைய பிள்ளை. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்ன உடனேயும் அந்த ஊழியக்காரோட இருதயம் ஈட்டியை போல குத்தப்பட்டுச்சான். அவர் ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு அழுதார். ஆண்டவரே, உங்க நாம தூசிக்கப்படுற மாதிரி, நீங்க துக்கப்படுற மாதிரி, நீங்க வேதனைப்படுற மாதிரி நான் நடந்துட்டேனே. நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதோ. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்குள்ளே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சரின்னு சொல்லியிருந்தா உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்கள் ஒரு வார்த்தை அந்த காரியத்தை விட்டு விலகி இருந்தால் உங்கள் குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அந்த ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? எல்லா வீட்லையும் அப்படி தானே நடக்குது.
பக்கத்துக்கார வீட்டில் அப்படிதான் நடக்குது, எங்க சொந்தக்காரங்க வீட்டில் அப்படிதான் நடக்குது. இல்ல, உங்களை என்னை ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம். நம் மற்றவர்களை போல வாழ முடியாது. இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலக மக்கள் மாதிரி நம்ம வாழ முடியாது. நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தாதான் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பார். யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். நாம் மற்ற ஜனங்களை மாதிரி வாழாம ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்தால் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். ரெண்டாவது, ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 13:5. ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏவியர், எபூசியர் என்பவருடைய உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே கர்த்தருக்கென்று ஆராதனை செய்ய வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவர் நம்ம மேல எப்ப பிரியமா இருப்பார்னா, முதல்ல நான் சொன்னேன், நம்ம மற்றவங்களை மாதிரி வாழ முடியாது. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். ரெண்டாவது, கர்த்தர் நம்ம மேல எப்ப பிரியமா இருப்பார் தெரியுமா? நாம் ஆண்டவருக்கென்று உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினதே எதுக்கு அப்படின்னா, என் ஜனத்தை என்னை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். உங்களை ஆண்டவர் ஏன் ரட்சித்தாரு? உங்களை ஆண்டவர் ஏன் அபிஷேகம் பண்ணினாரு? நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்தாரு? கொண்டு வந்தார். அப்ப ஆண்டவரை ஆராதிச்சா மட்டும்தான் ஆண்டவர் நம்ம மேல் எப்படி இருப்பாரு? பிரியமா இருப்பார். வாக்குத்தத்தம் அப்பதான் நிறைவேறும். நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் சொல்லி முடிச்ச உடனேயும் ஆபிரகாம் என்ன பண்றார்? வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு, அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி போதும். அப்பொழுது அவன் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். அந்த காலத்தில் சர்ச்சை கிடையாது. பலிபீடம்னா கர்த்தரை ஆராதிக்கிற இடம், பலி செலுத்துகிற இடம். அப்ப யார் கர்த்தரை உண்மையா ஆராதிக்காங்களோ அவங்க மேலதான் கர்த்தர் பிரியமா இருப்பார். கர்த்தரை உண்மையா ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல கர்த்தரை உண்மையா ஆராதிக்கணும். தினந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கல்யாண வீடு, சடங்கு வீடு எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். எல்லாருக்கும். எங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்து பத்திரிக்கை வராதா இல்லையா? நான் இங்கே ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 தடவை எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் சொந்த தாய் மாமா பையன் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை, பொண்ணு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை, எங்கள் பெரியம்மா பொண்ணு அக்கா கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை. உங்ககிட்ட கூட நான் முத ஒரு ஐடியா கேட்டேன். எங்கள் மாமா பையன் கல்யாணம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, நான் எப்படி ஆராதனை வைக்கன்னு ஐடியா கேட்டேன்னா, அப்போ ஒரு சிலர் சொன்னீங்க, தம்பி நீங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து வைங்க, நாங்கள் வேணால் சாயங்காலம் வாரோம் அப்படின்னு ஒரு சிலர் ஐடியா கொடுத்தீங்க. ஆனால் அங்கே கல்யாண வீட்டில் இருந்து இங்கே வந்து ஆராதனை நடத்திட்டு தான் கல்யாண வீட்டுக்கு என்ன செஞ்சேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை ஆராதித்தால் மட்டும்தான் அவர் நம்மேல் பிரியமாக இருப்பார். இன்னைக்கு பாருங்க, சம்பந்தமே இருக்காது, எங்கேயோ ஒரு தூரத்து சொந்தம் இருக்கும், அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணி கிளம்பி போயிடுறது. கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரை ஆராதிக்காத ஒரு மனுஷன் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். சிலர் வேலை, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் கூட 500 சம்பளம் கிடைக்கும். நம்ம கர்த்தருடைய நாள், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆராதனைனா நான் எங்கே தான் இருப்பேன்? 9 மணிக்கு சர்ச்சில் தான் இருப்பேன். அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருப்பார். நீங்கள் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் போட்டிருக்கு பாருங்க, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று இவர்களின் துதியை
வாசிங்க பாப்பா அந்த வசனம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை, உங்களை என்னையும் ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறதே அவரை துதிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையா இல்லையா? எத்தனையோ பேர் இந்த பூமியில் எத்தனையோ ஒரு பிரச்சனையெல்லாம் அவங்க மறிச்சு போயிட்டாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நமக்கு வந்த பிரச்சனை வேற யாருக்காவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக உயிரோட அவங்க நினைச்ச மாட்டாங்க. ஆனால் அத்தனை ஆபத்துலையும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி சுகமும் ஜீவனும் கொடுத்துருக்கிறதே அவரை ஆராதிக்கவும் அவரை துதிக்கவும் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கர்த்தரை நீங்கள் உண்மையாக ஆராதித்தால், வசனம் சொல்லுது, ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும். அந்த வசனத்தை வாசிங்களேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைப்போம், சடங்கு வைப்போம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, அன்னைக்கு போய் ஒரு ஆளை போய் பார்ப்போம் அப்படின்னு நமக்கு இஷ்டமானதை அப்படி தானே போட்டிருக்க பைபிளில். அதுக்கடுத்து வாசிங்கக்கா. ஓ வழியின் படி நடவாமலும் எனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும். அப்படின்னா என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் தேவையில்லாத கூட என்ன செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் ஆண்டவரே இன்னைக்கு ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க, இன்னைக்கு ஆராதனைக்கு நான் எப்படியா சீக்கிரம் போகணும், இன்னைக்கு ஆராதனையில் பிரசங்கம் மூலியமாக என்கிட்ட நீங்கள் பேசணும், பாட்டு மூலியமாக என்கிட்ட பேசணும், இன்னைக்கு ஆராதனையில் நீங்கள் வந்து என்னை ஆசீர்வதிக்கணும், இன்னைக்கு ஆராதனைக்கு எங்கள் சபையில் எல்லாரும் வந்துடணும், யாரும் வராமல் இருக்கக்கூடாது, எங்கள் சர்ச்சில் ஆராதனைக்கு எந்த தடையும் வரக்கூடாது, இன்னைக்கு ஆராதனையில் எங்கள் ஊழியரை வல்லமையாக பயன்படுத்தணும். இப்படி ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி நேரம் எங்கே வரணும்? உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை. அதுக்கடுத்து வாசிங்கக்கா. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையில் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தர் மன மகிழ்ச்சியா இருப்பார். அதான் நான் சொன்னேன், நீங்க கர்த்தருக்கு உண்மையா ஆராதனை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்க மேல் பிரியமா இருப்பார். அவர் உங்க மேல பிரியமா இருந்தா பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களுக்கு தருவார். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஆராதிக்கிற நாள். சொந்த பேச்சை பேசாமலும். சிலர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு இன்னைக்கு சிக்கன் எடுக்கவா மட்டன் எடுக்கவா அப்படி நிறைய வீட்டில் பிரச்சனை வந்திருக்கு. எனக்கு தெரியும், எங்கள் வீட்டு பக்கத்தில் கிருஷ்ணக்கா அப்படி தான். அப்போ அந்த அக்கா சிக்கன் எடுக்க சொல்லும், வீட்டுக்காரர் மட்டன் எடுக்கும்பாரு, பிள்ளைங்க மீன் எடுப்பாங்க. 3 பேர் இதை பேசி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான். நம்ம விசுவாசி தான். சொந்த பேச்சை பேசாமலும் காலையில் எந்திரிச்ச உடனேயும் ஆண்டவரே இன்னைக்கு ஆராதனைக்கு போகிறேன், இன்னைக்கு ஆராதனையில் உங்களை நான் பார்க்கணும்ப்பா, நீங்கள் என்கிட்ட பேசணும்பா, இன்னைக்கு வசனத்தில் என்கிட்ட பேசணும், இன்னைக்கு ஆராதனையில் வல்லமை வெளிப்படணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் அப்படி உண்மையாக கர்த்தரை வந்து ஆராதித்தால் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். இந்த வசனம் ஏன் நம்ம இப்படிலாம் இருக்கோம்னா, பைபிளை சரியாக யாருமே நினைச்சதில்லை, படிக்கிறது இல்லை. இதெல்லாம் படித்தா சில பேர் படித்தாலும் திருந்துறது இல்லை, சில பேர் படிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை நீங்கள் உண்மையாக ஆராதனை செஞ்சால் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். முதல்ல நான் சொன்னேன், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். 2வது, கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கணும். கடைசியாக கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்? வாசிங்க யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. யோவான் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். செடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் போதும். இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 3வது, ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கணும்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னா கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். எப்படி வாழ்க்கை வாழணும்? கனி தரக்கூடிய. என்ன கனி? ஆவியின் கனி. இப்ப நம்ம ஒரு செடி வச்சாலோ ஒரு மரம் வச்சாலோ அதில் கண்டிப்பாக என்னத்தை எதிர்பார்ப்போம்னா பலனை எதிர்பார்ப்போம். எதிர்பார்க்க மாட்டோமா? பலனை என்ன செய்வோம்? எதிர்பார்ப்போம். அப்போ ஒரு வாழை மரம் வைக்கிறோன்னா அந்த வாழை மரத்தில் வாழை மரம் நல்லா வளர்ந்து அதில் பழம் என்ன செய்யணும்? வரணும்.
எல்லாத்துலேயும் நம்ம பலனை எதிர்பார்ப்போம். அதே மாதிரி ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறாரு, உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வார வாரம் வாரீங்க, கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்குறீங்க, கர்த்தருடைய பந்தியில் வந்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம புசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா கனியை எதிர்பார்க்கிறார். நீங்கள் 128 சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் வாசிங்க. 128 சங்கீதம் 128:3. உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடிய போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட ஆவியின் கனியை எதிர்பார்க்கிறார். எல்லாமே கேட்போம், சர்ச்சைக்கு முதலாக வந்துடுவோம், ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சில் எல்லாம் பண்ணுவோம், காணிக்கை கொடுப்போம். ஆனால் என்கிட்ட கனி இல்லையே, ஆவியின் கனி எனக்குள்ள இல்லைன்னா கர்த்தர் நம்ம மேலே பிரியமா இருக்க மாட்டார். ஆவியின் கனி எப்போ வெளிப்படுதோ, ஆவியின் கனியை நான் எப்போ மற்றவர்கிட்ட வெளிப்படுத்துறனோ பாருங்க. யோசேப்பு குறித்து அவங்க அப்பா சொல்றாரு, ஏசாயா 49:22. யோசேப்பு கனி தரக்கூடிய செடி, அவன் நீர் ஊற்றண்டைகள் வளரக்கூடிய கனி தெரியக்கூடிய செடி. எப்படி யோசேப்பை பாருங்க, அவங்க சொந்த சகோதரர்களே குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. சொந்த சகோதரர்கள் யோசேப்பு அந்நியர் கையில் விற்று போட்டாங்க. அவன் யோசேப்பு பாருங்க, இன்னைக்கு யோசேப்பை கொல்ல நினைச்ச சகோதரர்கள் யோசேப்பிட்ட வந்து அவங்க மன்னிப்பே கேட்கல. ஆனா யோசேப்பு அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு தயவு செய்து அவருக்கு இரக்கம் காண்பித்து அவர் என்ன செய்தார்னா ஆவியின் கனியை வெளிப்படுத்தினார். யோசேப்பு நினைச்சிருந்தா அவங்க சகோதரர்கள் எல்லாருக்கும் உனக்கு தானியமே கிடையாது போயான்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம், விரட்டி இருக்கலாம். யோசேப்பு நினைச்சிருந்தா நீ என்ன குழிக்குள்ள தூக்கி போட்டல, பாத்தியா நீ குழிக்குள்ள தூக்கி போட்ட, நீ என்ன வந்து என்ன பண்ண, அந்நியர் கையில் வித்த, ஆண்டவர் என்னை எப்படி உயர்த்திருக்கிற பாத்தியா, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு பாத்தியான்னு சொல்லி யோசேப்பு பெருமை பேசல. யோசேப்பு சாந்தம். அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீர்கள், தேவனோ சகலத்தையும் எனக்கு நன்மையாய் மாற்றினார் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லி அவங்க பட்சமா பேசினார். அவர் கனியை வெளிப்படுத்தினார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெபம் பண்ணுவது, காணிக்க போடுவது, சர்ச்சைக்கு வர்றது மட்டும் இல்ல, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஆண்டவர் நம்ம மேல பிரியமாய் இருப்பார். அவர் நம்ம மேல் பிரியமாய் இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை நமக்கு தருவார். சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். ஆண்டவர் பிரியமா இருக்குன்னா 3 பண்ணணும். என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க. முதல்ல மற்றவர்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். 2வது கர்த்தருக்கு உண்மையா என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும். 3வது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த 3 காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். அவர் உங்கள் மேலே பிரியமாக இருந்தார்னா எப்படி யோசுவாவும் காலேபும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை சுதந்தரிச்சாங்களோ அதை போல ஆண்டவர் உங்களுக்காக பரலோகம் என்கிற கானான் தேசத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த கானான் தேசத்தை நீங்களும் நானும் சுதந்தரிப்போம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்ம கூட தான் பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் விட்டாரோ அதை போல நம்மையும் நமக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் நிச்சயமாக கூட்டிகிட்டு போவார். நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கு உண்டான மேன்மையை கர்த்தர் காண்பிப்பார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரா யோசிச்சு பாருங்களேன். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் ஆண்டவருக்கு பிரியமாக தான் இருக்குதா? அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா பரிசுத்தமாக்கப்பட்ட மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா? மற்றவர்களுக்கு முன்னாடி ஆண்டவரை துக்கப்படுத்துகிற மாதிரி, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருந்தா இன்னைக்கு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா, ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவர்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. 2வது ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையாக ஆராதிக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஆண்டவர் உண்மையாக ஆராதிக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர்றது உண்மைதான், ஆனால் கடமைக்கு பேருக்கு இல்லை. நான் ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் உண்மையா
இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஓய்வு நாளில் எனக்கு இஷ்டமானபடி செய்யாமல், என் சொந்த பேச்சை பேசாமல், அது கர்த்தருடைய நாள், அது மனமகிழ்ச்சி நாள்னு சொல்லி நான் உண்மையாக கர்த்தரை ஆராதிப்பேன். உண்மையாக ஆராதிப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மூணாவது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, நான் ஆவியின் கனியை கொடுக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. தகப்பனே, இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறாங்களோ இந்த பிள்ளைகள் மேலே நீர் பிரியமாக இருக்கிறீர். நீர் பிரியமாக இருந்து எங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த தேசத்தை நாங்கள் சுதந்தரிக்க உதவி செய்வீர். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே.